அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம் எஸ்கே கோபி. இன்னைக்கு தேதி வந்து ஏப்ரல் 30. மே 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நான் எந்த சமூக வளத்திலையும் வரமாட்டேன். முருகர் சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சிக்காகவும் முருகர் பற்றிய ஒரு தேடலுக்காகவும் நான் ஒரு சில பயிற்சிகளுக்கும் போறேன்னு சொல்லி பதிவு செஞ்சிருந்தேன். அது நிறைய முருக பக்தர்கள் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. அது எப்படி உங்களை பார்க்காம இருக்க முடியும், எப்படி உங்க பதிவுகள் பார்க்காம இருக்க முடியும், பாச மழையை வந்து கொட்டுறீங்க. நான் சொல்றது என்னன்னா, இந்த பாசம் எல்லாமே முருகர் மேல வைங்க. நான் ஒரு சாதாரண முருக பக்தர் தான். உங்களை மாதிரி நானும் ஒரு சாதாரண மனிதன் தான். மனிதர்கள்ட்ட வைக்கிற பாசம் என்னைக்கா இருந்தாலும் பொய்யாயிடும். ஆனால் முருகர் மேல வைக்கிற பாசம் வந்து பொய்யாவாது. ஸோ மனிதர்கள் மேல பாசம் நான் எத்தனையோ நேர்காணல் சொல்றேன். என்ன தேடாதீங்க, முருகரை தேடுங்க தான் சொல்லுவேன். அதை மீறி இந்த 30 நாள்ல எனக்கு ஒரு விஷயம் வந்து முருக பக்தர்களுக்கு சொல்லணும். கண்டிப்பா நம்மளை நேசிக்கிறவங்க நம்மளை தேடுவாங்க. அதே மாதிரி முருக பக்தருக்கும் நான் உணர்ந்த ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதுல நான் அற்புதமா இன்னைக்கு வந்து முருகர் நம்மளை வாழ வச்சிட்டு இருக்காருன்னா அதுக்கு எனக்கு ஒரு மந்திரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமாவே நான் இந்த முருகர் வழிபாட்டுக்கு வந்து 14 வருஷம் ஆகுது. இந்த 14 வருஷத்துல இந்த ஒரு மந்திரம் வந்து என் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுக்கு மாத்திருக்கு. அது கந்தராலங்காரம் பாடல் தான். எத்தனையோ சூழ்நிலை வந்து மிகப்பெரிய அற்புதமாக பண்ணிருக்கு. இதை வந்து நம்ம முருகபக்தரை சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி 30ஆம் தேதி நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. இது இந்த மந்திரம் வந்து எல்லார் வாழ்க்கையிலுமே, அது ஏழை பணக்காரன் சின்னவங்க பெரியவங்க எல்லா முருக பக்தர் வாழ்க்கையிலுமே இது ஒரு பெரிய மாற்றத்தை தரும். இந்த மந்திரம் எப்பெல்லாம் வாழ்க்கையை நீங்க தோண்டு போறீங்களோ அப்ப இந்த மந்திரத்தை நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க. நானா வந்து விமானம் பயணம் பண்ணலாம் நான் சொல்லிட்டே இருந்திருக்கேன். அவ்வளவு பெரிய அற்புதமான மந்திரம். இந்த கடைசி முடிகிற ஒரு வார்த்தை வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றணும். என்னன்னா, சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழும் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மகில் வாகனனை சார்ந்துணை போது மறவாதற்கு ஒரு தாழ்வில்லையே. இந்த சார்ந்துணை போது மறவாதற்கு ஒரு தாழ்வு, கடைசி வரி தான் நம்ம வாழ்க்கையை மாத்துவேன். ஏன்னா முருகரை சார்ந்து நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே தாழ்வே கிடையாது, ஏற்றம் மட்டும்தான். இதை நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு மாத இடைவெளியில வந்து முருக பக்தர் இதை சொல்லிட்டு போனோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு உத்தரவு கிடைச்சி இந்த விஷயத்தை வந்து நான் பதிவு பண்றேன். விரைவில் சந்திப்போம். ஜூன் 1ஆம் தேதி. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.